வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் நடக்கவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மற்றும் வக்ர நிலை. இந்த நிகழ்வு உங்களுடைய ராசிக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாங்க. சுமார் 7.5 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 2024 அடுத்த முதல் 4/12/2024 வரை இந்த கிரகங்களுடைய பயிற்சியானது, அதாவது செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கடக ராசியில் நடைபெறவிருக்குங்க. இந்த வக்ர நிலை என்று சொல்லக்கூடியது 7/12/2024 முதல் 21/1/2025 முதல் இந்த வக்ர நிலையானது நடைபெறுகிறது. அதாவது கடக ராசியில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் வக்ர நிலையை அடைகிறார். பின்பு இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு 21/1/2025 முதல் 3/4/2025 வரை மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பின்பு மீண்டும் கடக ராசிக்கு 3/4/2025 முதல் 7/6/2025 வரை கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த நிகழ்வு சுமார் 7.5 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்கு. இந்த காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு பலம், ஆற்றல், தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, வலிமை மற்றும் வீரம், இரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம், சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம், நிலம் மற்றும் கட்டிடம் சார்ந்த அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். ஸோ மேசராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், வீரத்தின் அடையாளமாக கொண்ட இந்த அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை உங்களுடைய ராசிநாதன் என்று அழைக்கக்கூடியவருங்க. இந்த செவ்வாய் பகவானை அதிபதியாக வச்சுட்டு இருக்க மேசராசி என்பவர்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு சூழ்நிலையும் கட்டுப்படாத நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் சுதந்திர தன்மையை செயல்படுத்தக்கூடிய நபர்கள், வைராகியம் மிக்க ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. எதையுமே தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செய்து காட்டக்கூடிய நபர்கள், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள், எல்லா விஷயத்தையும் வெற்றி ஒன்றை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது மட்டுமே குறிக்கோளாக வாழக்கூடிய ஒரு நபர்கள். இந்த நபர்கள் கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய விதமான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிருப்பீங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் ரீதியான சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் எந்த விஷயத்தையுமே நேர்பட செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய தொழில் ரீதியாக சில முயற்சிகள் எடுக்கும் போதுங்க தேவையில்லாத சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது, இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா இதனால் ஏதாவது பாதிப்புகள் வந்துருமோ, இதில் பெரிய நஷ்டங்கள் வந்துருமோ அப்படின்னு சொல்லி அந்த செய்யக்கூடிய ஒரு தொழிலை கரெக்டான விதத்தில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் தடைகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருந்திருக்கும். எதையுமே என்னால் தைரியமாக செய்ய முடியலைங்க, அதுக்கு உண்டான நிதி தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் கிடைக்கல. ஸோ இந்த முயற்சிகள் நான் எடுக்கிறது எல்லாத்துலேயுமே தேவையில்லாத தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னுடைய நிலை மாறாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வக்ர நிலை மற்றும் அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில் இது ஒரு அற்புதமான நிகழ்வு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 3 மற்றும் 4ஆம் இடத்தில் பெயர்ச்சி மற்றும் வக்ர நிலை அடைகிறார். இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு தைரிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியதுங்க. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா சுகஸ்தானங்கள். ஒரு விஷயத்துக்கு நமக்கு தேவையான நிதி நிலையோ ஏதாவது ஒரு விதமான நமக்கு நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல இந்த நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது நமக்கு அந்த நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை விளக்குங்க. அதே போல் அதில் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாளாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ணணும், இதை பண்ணால் இதனால் எனக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நபர்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்கள் இருக்க போதுங்க. இந்த 7.5 மாத காலகட்டங்கள் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை நிறைய மாற்றங்களும் நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படும். வேலை விஷயமா இருக்கிறவங்களுக்கு வேலையில் என்னால் ஒரு சில வேலைகள் செய்யவே முடியலைங்க,
ரெகுலராக செய்யக்கூடிய ஒர்க்கில் கூட என்னுடைய டார்கெட் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியல. அதே போல் எனக்கு சராசரியே செய்ய வேண்டியது, நான் போய் நிறைய பேர்கிட்ட என்னுடைய வேலை விஷயமாக பேசியிருக்கேங்க. அதே போல் அந்த வேலையில் வந்துட்டு எனக்கு கொடுத்த சில, அதாவது ஒரு டார்கெட்டாக இருக்கட்டுங்க, என்ன நான் செய்ய வேண்டிய சில அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னால் கரெக்டான நேரத்தில் முடிக்க முடியல. ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்குங்க. என்னால் தயக்கத்தோடையும், அதாவது துணிச்சலோடு போய் பேச முடியல. எல்லா விஷயத்துலையும் ஒரு தயக்கமாகவே இருக்குது. ஸோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட முன்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் எனக்கு இன்டர்வியூ வந்து போகிற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறாத நம்ம கரெக்டாக என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியாத ஒரு அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா எதுலையுமே வந்து ஒரு துணிச்சலோடு இறங்க முடியாத காரணத்தினால என்னால் ஒரு இன்டர்வியூ சரியாக அட்டன் பண்ண முடியலைங்க. என்னோடய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட அதுலேயும் சரியான ஈடுபட முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் மாறாதான்னு கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கொடுத்த ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க. இதனால் வந்து நிறைய அடிஷ்னலாக உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் போனஸ் கிடைப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், பதவி உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூவில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய சூழலும், அதே போல் நீங்கள் வாங்கிட்டு இருந்த ஒரு சம்பளத்தை விட அதிகப்படியான சம்பளம், அதாவது ஒரு சேலரி ஹைக் அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மற்றும் வக்கர நிலை காலகட்டங்களில். திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு வந்து தடையை கொடுத்துட்டே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து செவ்வாய் எனக்கு ஒரு தோஷமாக இருக்குங்க, ஸோ திருமணம் இதனால் தடைப்படும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடையாதுங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய இந்த நிலைகள் அப்படிங்கிறது தன்னுடைய நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதுங்க. இந்த காலகட்டங்களில், அதாவது இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து அசுப பலன்களை கொடுத்துட்டு இருந்தோ அவங்களுக்கெல்லாம் சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வக்ர நிலை என்பதே தன்னுடைய நிலையிலேருந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் சிரமங்களை கொடுத்துட்டு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்குங்க. ரொம்ப நாளாக வந்து வரன் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். வரன் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக கைகூடக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது, நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டோங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பார்த்துட்டோம், இல்லை இது வந்து தள்ளி போயிட்டே இருக்குங்க, இது எதனால் இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியல, ஸோ இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் இருக்குதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பாக இருக்க போதுங்க. இந்த காலகட்டங்கள், இந்த நேரங்காலங்களில் அதற்குண்டான சில முயற்சிகள், ஒரு மருத்துவம் ரீதியான சில முயற்சிகளோ அல்லது இது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு கால சூழ்நிலைகள், ஒரு காரணத்தினால நீங்கள் தள்ளி போட்ட விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அது நல்ல ஒரு சுப நிகழ்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்க போதுங்க. ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக தீரும். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், கோபம் அதிகமாக வருதுங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை என்னுடைய மனைவிக்கோ, மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை கணவரால் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல். யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டுட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணுறாங்க, அதுக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே தேவையில்லாத சில விஷயங்களை, கோவங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இது மூலமாக சண்டை சச்சரவுகள் அதிகமாகிட்டே இருந்திருக்கும். இந்த நிலையெல்லாம் கட்டாயமாக மாறப்போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம், அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, இதை பண்ணலாங்க, அதை பண்ணலாங்க, ஒரு சொந்தமாக வீடு கட்டலாம், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், ஒரு இடத்துலேருந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறலாங்க, வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உங்களை டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குண்டான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையாமல் இருந்தது. ஏதோ ஒரு காலகட்டங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஓகேங்க இந்த நிலை மாறும், அப்போ மாறும்போது நமக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதுக்குண்டான சில பலன்கள், இந்த சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் பகவானுடைய வக்கர நிலை அடையும் பொழுது இது ஒரு அருமையான ஒரு யோக காலகட்டங்கள். இந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்களில் இருக்குங்க. அதே போல் இந்த 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடையும் பொழுது அதுவும் ஒரு விதமான நல்ல யோகங்க. தைரிய ஸ்தானத்தில் நடக்கக்கூடிய இந்த பலன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்க்குங்க. அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது, உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோங்க. ஏன்னா இடம் வாங்கிட்டு ஆனால் வீடு கட்ட முடியல, அந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வீடு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்
ஆனால் அந்த வீட்டு வேலையை அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல, ஆரம்பித்த இடத்துலையே தான் நிற்கிதுங்க, அடுத்த லெவல் அப்படிங்கிறது மூவ் ஆக மாட்டேங்குது, கரெக்டான நேரத்தில் லோன் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட், லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என் கைக்கு கிடைக்காம இருக்குது, நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எனக்கு பண தேவைகள் அப்படிங்கிறதுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரலை அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நிலைகள்லாம் மாறுமானா இந்த நேரத்தில் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குங்க. இந்த காலகட்டங்கள் சுமார் இந்த 7.5 மாத காலகட்டங்களே நீங்கள் நினச்ச விஷயத்தை நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. புதிய வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா இந்த தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி அடையும் பொழுது இந்த உடல் ஆரோக்கியம் தாயார் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள், தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. செலவினங்கள் கூடுவதற்கான சில சூழல் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் உடலை வலிமையாக வைத்து கொள்ளக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அதிபதியாக இருக்கிறவங்க இந்த மேஷராசிக்காரங்க. ஏன்னா ஹெல்த்தில் எப்போவுமே சில கான்சன்ட்ரேட், அதாவது ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும். ஸோ உடலை நல்ல வலிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். அதே நேரத்தில் கரெக்டான விதத்தில் உடற்பயிற்சி அப்படிங்கிறத எடுங்க. ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள், அதாவது தேவையில்லாத வெளியே ஃபுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறத தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீருங்க. அடுத்ததாக இந்த குழந்தைகளுடைய கல்வியில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குது. ஏன்னா குழந்தைகளுடைய ஆரம்ப கால கல்வி கட்டங்கள் அப்படிங்கிறது அதையவே சரியான விதத்தில் அமைக்க முடியாமல் இருக்குங்க. அந்த குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, ரொம்ப டல்லாக இருக்காங்க, ஞாபக மறதி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, சரியாக படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் பகவானுடைய மாற்றங்கள் மற்றும் பரிமாற்றங்களில் நிறைய விஷயங்கள், அதாவது கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம். இது வரைக்கும் படிக்கிறதா, ஸ்கூல் போகிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பயத்திலேயே ஸ்கூல் போகாமல் கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மாறுங்க. உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பு, வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்களும் நிறைய விஷயங்கள் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது இந்த 7.5 மாத காலகட்டங்கள் இந்த மிதுனம் மற்றும் கடக ராசியில் வக்ரம் மற்றும் பெயர்ச்சி நிலையில் மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்க போதுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வானது இது வரைக்கும் நடந்ததே கிடையாதுங்க. ஏன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய இடத்திலிருந்து வக்ர நிலை மட்டும்தான் அடைவார். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியானது பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் சில நல்ல முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான பலன்கள், எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.